தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஊற்று என்றால் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆபிரகாமை பார்த்து, உனக்குள் பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். ஆகவே அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமுடைய ஊற்றுக்கண்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாக என்று சொன்ன ஆண்டவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பிதாக்களை ஆசீர்வதித்தவர், பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். யோசேப்பு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வானத்தின் ஆசீர்வாதத்தையும் பூமியினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்முடைய ஊற்றுக்கண்களை திறப்பாராக. வானத்தின் ஊற்றுக்கண்களையும் பூமிக்குரிய ஊற்றுக்கண்களையும் கர்த்தர் திறப்பாராக. ஈசாக்கு நாட்களிலே, அவனுடைய ஆபிரகாம் நாட்களிலே ஏற்படுத்தின அந்த துறவுகளை எல்லாம் அவருடைய சத்துருக்கள் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டார்கள். கர்த்தர் அந்த ஈசாக்கோடு இருந்தபடினாலும் அன்றைக்கு தூர்த்து போட்ட துறவுகள் எல்லாம் தோண்டி எடுத்த பொழுது ஊற்றுக்கண்கள் தாராளமாக புறப்பட்டு வந்தது. அதை கண்டு தேசத்தார் பொறாமை கொண்டார்கள். ஆனாலும் இந்த ஊற்றுக்கண்களை திறந்தபடினால கர்த்தர் அவனை தேசத்திலே ஆசீர்வதித்தார், மகா பெரிய பிரபுவாக மாறினான் என்று வாசித்து பார்க்கிறோம். உன் ஊற்றுக்கண்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கு காலையிலே ஒரு அருமையான செய்தியை நான் கேட்டேன். அதாவது இசை வாசிப்பதிலையும் பாடல்களை ஏற்றுவதிலையும் பிரபலமான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் பிரபலமானவர்களாக இருந்தாலும் தங்களை பிரபலமாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவரோடு நெருங்கி பழகுவதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் இன்றைக்கு சாட்சி சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு 88 வயதாகிறது. என்னுடைய பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் ஊற்றுக்கண்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சி என்றால், என் மகன் ஆண்டவருடைய பணியிலே ஊழியத்திருக்கிறான். இரண்டாவது இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய பேரன் இன்றைக்கு ஆண்டுடைய பணியை செய்து வருகிறான். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய மகளும் மருமகனும் இந்த கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். இதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் வேண்டும்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாக வைத்திருக்கிறாரே, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அநேகருடைய வேதனைகளுக்கு, கண்ணீர்களுக்கு, சூழ்நிலை மத்தியிலும் கூட ஆடல்படுத்தக்கூடிய பாடல்களையும் கர்த்தர் எங்களும் மூலமாக, என்னுடைய பெற்றோர் மூலமாக, எங்களுடைய மூதாதையர் மூலமாக தந்து எத்தனையோ பல தலைமுறைகளுக்கு அவர் ஆசீர்வாதம் இருந்து நினைத்து பார்க்கிற பொழுது அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே இந்த செய்தி கேட்ட பொழுது என்னுடைய மனதிலே வந்த வார்த்தை என்னவென்றால், உன் ஊற்றுக்கண்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாக. முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உன் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தாரே, அந்த ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்களையும், உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவர் உங்களை ஆசீர்வதித்து பல தலைமுறைகளுக்கும், குடும்பத்திற்கும், சபைக்கும், தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. May God bless you.